வணக்கம். ஆமை மாம் 24 hours சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேனி ஆனந்தத்தில் சாரீஸ், பட்டு சாரீஸ். என்னங்க சாரீ நல்லா இருந்ததா? என்ன ரேட்டுன்னு கேட்பீங்க. தேனி ஆனந்தத்தில் பட்டு சாரீஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட்டுங்க. அதனால் 2300 பட்டு புடவைலாம் 1150 அந்த மாதிரி வரும். இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது. நிறைய சாரீஸ் டிசைன்ஸ் காமிக்கிறாங்க. சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எது வரும்? இது என்ன ரேட் வந்து? 1000 வேறு டைப் இருந்தால் காமிங்க. ஒரு இதுக்கு ஐடியா இருக்கட்டும். சாரீ கலர் கேமராவில் வேறு மாதிரி இருக்குது. பட் வந்து கலர் நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்தது. இது சாரீ விரித்து காமிக்கும் போது அங்கே இருந்த எல்லாருக்குமே அட்ராக்டிவாக இருந்தது. அப்புறமேட்டு இந்த சாரியை காப்பாற்றப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த சாரீ தான் நான் செலக்ட் பண்ணேன். முன்னாடி வந்து அவர் சாரீ எடுத்துக்கிட்டவான்னு கேட்டார். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் சாரீஸ் அந்த கையிலேருந்து அப்படி தான் எடுத்துருந்தேன். அந்த சாரியை என் பின்னாடி கூட வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒருத்தவங்க. அது மறுபடியும் வாங்கி வச்சதுக்கப்புறமேட்டு தான் நான் சாரீஸை பார்க்க ஆரம்பித்தேன். பட்டர்ஃப்ளை சாரியும் சூப்பராக இருந்தது. கலரும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. இது ஆலிவரா க்ரீன் வித் கிரே கலர் ஷேடோவில் கீழே பார்ட்ரு ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு ஏற்கனவே இந்த கலரில் இருக்குது சாரீ. நீங்கள் சாரீஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பீரோ திறந்து செக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா ஏற்கனவே எடுத்த கலரே திரும்ப எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறையா தடவை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு.
ஒரே மாதிரி இருக்குது சொல்லிட்டு திரும்ப இந்த சாரீஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லை வேறு கலர் இருக்கா? ரெண்டு கலர் தான் இருக்கா? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1100 வருது. 2200 ரிடக்ஷன் போக. ப்ளவுஸ் ப்ளூ கலரில் இருக்கு. சாரீ ரொம்ப அழகாக இருந்தது. கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் செலக்ட் பண்ண ஃபைனல் 3 சாரியில் இதுவும் ஒன்று. பட்டர்ஃப்ளை சாரீ பார்த்தோம் இல்லையா, பட்டர்ஃப்ளை சாரீ ஒன்று, அப்புறமேட்டு ஒரு யானை வச்ச சாரீ ஒன்று, அதுக்கப்புறமேட்டு இந்த சாரீ. இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 3 சாரீஸில் வந்து நான் ஃபைனல் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன். கிளாத் வந்து இது ரொம்ப ஹார்டாக இருக்குமோன்னு ஃபீல் பண்ணேன் பார்டர் பார்த்துட்டு. ஆனால் அவர் தான் பட்டுப்புடவை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னார். முன்னெல்லாம் நம்ம வெயிட் பார்த்து கனமாக இருக்க புடவையாக பார்த்து வாங்குவாங்க. ஆனால் இப்போல்லாம் கனமான புடவையை கட்ட முடியறதில்ல. லைட் வெயிட் சாரீ தான் நிறைய பேரால் விரும்பப்படுது. நானும் லைட் வெயிட் சாரீ தான் பார்க்குறேன். இங்கே வாங்குகிற பட்டு சாரீஸ்க்கு வந்து இங்கேயே குஞ்சம் போட்டு கொடுத்துட்றாங்க. பில் போட்டு கொடுத்தோம்னா குஞ்சம் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லை வேணாம் அப்படின்னா நம்ம பில் போட்டு வாங்கிட்டு போயிடலாம். இந்த சாரீஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது. என் கண்ணுக்கு அட்ராக்ஷனாக தெரிஞ்சதை மட்டும் நான் எடுத்திருக்கேன்.
என்ன ரேட் வருது? இப்போ ரெடக்ஷன் போயிட்டுருக்கா? ரெடக்ஷன்னா அது மட்டும்தான். ப்ளவுஸ்க்குரிய கிளாத் மெட்டீரியல்ஸ் நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. வெல்வெட்டு, நெட்டு, ஃபேப்ரிக் க்ளோத் நிறைய இருந்தது. இந்த மாதிரி நெட்டடில் டிசைன்ஸ் போட்டு சூப்பராக இருந்தது. இந்த கலரும் அட்ராக்டாக இருந்தது. நெட்டடில் எல்லா கலரும் கிடச்சிச்சு. வெல்வெட்லேயும் நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.